வேங்கவையில் 2 ஆண்டுகளாக ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யலை. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மேலேயே இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? மானுடமே தலைகுனியே போகின்ற ஒரு நிகழ்வுன்ற மாதிரி நடந்திருக்கு. குடிக்கிற தண்ணியில் மலத்தை கடந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டான். களத்துக்கு சென்றே போராடியது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். களத்தில் மாபெரும் 10,000த்திற்கு மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். நான் சோசியல் மீடியாவில் பேசிய மீடியாக்களில் நான் பேசாத நாளே இருக்காது. இதை பற்றி எந்த கருத்து பேசாலும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஏன்னா இது மாணவத்திற்கான ஒரு செயல் என்று சிபிசிஐடி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ஒரு மானங்கட்ட அறிக்கை நான் சொல்கிறேன். வலியவனை கண்டால் போலீஸ் பளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். எவனாவது ஒருத்தர் வந்து தாங்க சொந்தத்துக்கு தனக்கே பீ தண்ணியை கலந்துக்கிட்டு குடிப்பாங்களா? இல்லை, குடிக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து இது செஞ்சவனே வந்து தலித்து தாண்டா, பறையன் தாண்டா அப்படின்னு சொல்வது. இன்றைக்கு கட்சி தொடங்கக்கூடிய தாவேக்க விஜய் கூட கிட்டத்தட்ட வேங்கவேலுக்கு போறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அவர் போறார் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து குற்றவாளிகள் இவர்கள் தான் சொல்லிட்டு காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்ததா தகவல் வருது. இவங்க தான் குற்றவாளிகள், அதுவும் பாதிக்கப்பட்ட தரப்புல தான் குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமா முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போயிருக்கும் நான் நம்புறேன். நான் எப்படி பார்க்குறீங்க? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். சாதி புத்தியில அவங்க வந்து கலந்துருக்கிறாங்க. இதுக்கு எவிடன்ஸ் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய 9வது தொகுப்பு நான் உங்களுக்கு இப்போ அனுப்புவேன். நான் பேசணும், சைடில் போடணும். அது மட்டுமல்லாது தான் குடிக்கிற தண்ணியில தானே எப்படி கலப்பேன். ஒவ்வொரு இளைஞனும் ஒற்றுமையாக இதற்கு நம்ம எதிர்த்து களமாட வேண்டும். இது நம்ம மாநிலத்திற்கே விடப்பட்ட சவாலாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி கருதுகிறது. இந்த தலைவருடைய அறிக்கையை மட்டும் நீங்க பாருங்க. காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. நாங்கள் இந்த சமூக விடுதலையில் நாங்கள் தோத்து போயிட்டோம்டா அப்படின்னு சோகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவா, அங்கே என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா அப்படின்னு ஏடி பூட்டியான கேள்வி கேட்டு நம்ம வந்து யூபி மாப்பி தான் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மாநிலமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடுமே அந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. இப்போ நம்ம வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இப்படியான கொடுமைகள் நடக்கும் பொழுது அதிகார மாற்றம் தான் தீர்வாக இருக்குமா, இல்லை இந்த அதிகார வர்க்கமே சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கா? இப்போ டாக்டர் திருமாவளவன் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னா இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வேங்கவையில் 2 ஆண்டுகளாக ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யலை, அந்த மக்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கும் பொழுது நேற்று வரைக்கும் வந்து குற்றவாளி இன்னும் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. ஆனால் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸார் கிட்டத்தட்ட 3 பேர் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக ஒரு செய்தி. அப்படி அந்த குற்றவாளிகளாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மேலேயே இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் இன்று ஜனவரி 25 தமிழ் மொழி காத்த போராளிகளுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக நடராசன், தாளமுத்து உட்பட்ட மொழி போராளிகளுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இன்னமும் தமிழர் விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள்தான் பறையர்கள். இதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ இந்த நாளை நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட ஏன் அந்த தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துறேன்னா அதில் முதல் மரணம் அடைந்தவனே ஒரு பறைய தமிழன் தான். ஏன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் நான் எப்பயுமே பேசியிருக்க மாட்டேன். மனம் உடைஞ்சி தான் அந்த வார்த்தையில் நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேங்கவை என்ற ஒரு கிராமத்தில் 2022 டிசம்பர் 26 நடந்தது இந்த நிகழ்வு. மானுடமே தலைகுனியே போகின்ற ஒரு நிகழ்வுன்ற மாதிரி நடந்திருக்குது. குடிக்கிற தண்ணியில் மலத்தை கடந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டான். ஏன்னா அப்படி ஒரு செயல் இந்த நாட்டில் நடக்குது. எந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, எந்த நாட்டிலும் நடக்காது.
தமிழகத்தில் நடந்தேறி இருக்கிறது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடினோம். களத்துக்கு சென்றே போராடியது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். களத்தில் மாபெரும் 10,000த்திற்கு மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நான் சோசியல் மீடியாவில் பேசிய மீடியாக்களில் நான் பேசாத நாளே இருக்காது. இதை பற்றி எந்த கருத்து பேசாலும் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஏன்னா இது மாநிலத்திற்கான ஒரு இழி செயல் என்று. ஆனால் இன்னைக்கு தமிழக அரசாங்கம், தமிழக போலீஸ், சிபிசிஐடி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ஒரு மானங்கட்ட அறிக்கை நான் சொல்கிறேன். எங்கள் தலைவர் 90ல் ஒரு முழக்க சொல்லுவாருங்க, வலியவனை கண்டால் போலீஸ் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். இன்னைக்கு நடந்திருக்குல்ல, எவனாவது ஒருத்தர் தாங்க சொந்தத்துக்கு தனக்கே பீ தண்ணியை கலந்துக்கிட்டு குடிப்பாங்களா? இல்லை, குடிக்க மாட்டாங்க. இவர் தெளிவாக சொல்றாருங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய இன்னைக்கு மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற தோழர் சண்முகம் அவர்கள் தெளிவாக பதிவு செய்கிறார். முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற இந்த கருத்துக்கள் இது எப்படி நடக்கும் கண்டுபிடிக்கிறது துப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்தில் மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள் என தொடர்ந்து இந்த விஷயத்தில் தொடர்ந்து இதற்காக களமாடியவர் அவர்தான். ஐயா பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவரும் கருத்து பேசியிருக்கிறார். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் நடந்து இந்த அறிக்கை வந்ததுமே இமிடியட்டா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் சிபிசிஐடியை நம்பலை சொல்றாருல, நீ அப்போ யாருக்கு மாற்றணும்? சிபிசிஐக்கு மாற்று, சிபிஐக்கு மாற்று, சிபிசிஐடியை நாங்கள் நம்பலை, எங்கே மாற்ற சொல்றாரு? சிபிஐக்கு மாற்று அப்படின்னு எங்கள் தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். உண்மையிலேயே கேவலத்திலும் கேவலம், மோசமான கேவலம். நீ கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்புலன்னு விட்டுருக்கலாம். ஆனால் கடைசியில் இது செஞ்சவனே தலித்து தாண்டா, பறையன் தாண்டா அப்படின்னு நீ சொல்றது, அதாவது ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகம் பறையர் சமூகம். இன்னைக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது பறையர் சமூகம். நான் என்னைக்கு இப்படி பேசுனேன் பறையர் சமூகம்னு வரிக்கு வரலாம் பேசுனது இல்லைங்க. இன்னைக்கு பேசுகிறோம்னா என் கட்சியுடைய முக்கியமான கோட்பாடு என்ன? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், கேட்பாரற்ற ஒரு சமூகமாக கிடக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட சமூகத்தில் இவனே ஊத்துவானா? அங்கே என்ன சொல்கிறாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் ஏதோ முத்தையா கத்தியான்னு பேரை சொல்கிறாங்க. அவங்க இருக்கு, அங்கே இருந்த சண்முகம் யார் பம்பு ஆப்ரேட்டரா, அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை. ஏன்னா 2 பேருமே ஆதிக்கவாதிகள் இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க கலந்துட்டாங்கன்னா இதுவே லாஜிக்கே தப்பா இருக்கு, லாஜிக்கே தப்பா இருக்குங்க. அப்ப யாரு கலக்க சொன்னா? இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குது? இது எல்லாமே விளக்கமா கொடுக்கணும்ல. கலக்க சொன்னாலுமே கூட எப்படி அந்த கலந்தாலுமே அதை குடிக்க போறது அவங்க குடும்பம் தானே, அதை எப்படி கலந்துருப்பாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தானே முதல்ல. அதாங்க நான் என்ன சொல்றேன், இதுக்கு பின்னாடி உண்மையிலே யார் யார் இருக்கிறா? இதில் எப்படி இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்ட, அந்த குறிப்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற 3 இளைஞர்கள்ட்டையுமே நான் பேசியிருக்கிறேன். அங்கே முருகன் என்பவர் தான் இவங்களுக்கெல்லாம் அங்கே அந்த போராட்ட களத்தில் நிற்கிறவர், அவர்கிட்டையும் பேசியிருக்கிறார். அவங்க சொல்றாங்க முழுக்க இது நம்ம பையங்க செய்யலை, இதுக்கு முன்னாடி பல பேர் அடிச்சு, அதில் ஒருத்தர் போலீஸ் அடிச்சு மிரட்டி ஏய் நீ ஒத்துக்க அப்படின்னு போலீஸ் செஞ்சிருக்கு. அந்த பிரச்சனை அதிகமாக வரவும் தான் எங்கள் தலைவர் முதல்வர் சந்திக்கிறாரு. அப்புறம் சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்பயே இவங்க ஒரு வளையத்தை கொண்டாண்டாங்க. இங்கே பாருங்க, இது எல்லா இடத்துலையும் நடக்குங்க. நீங்கள் போய் பாருங்க, தீயரிப்பேன், தலித்து குடியிருப்புகளை தீயரிப்பார்கள், இல்லை தலித்து இளைஞர்களை வெட்டிடுவாங்க. போனோம்னா கவுண்டர் ஃபைல் போடுவேன். நீ ஒரு அட்வொகேட், உங்களுக்கே தெரியும் என்ன செய்வாங்க? அதுக்கு பேர் கவுண்டர் கம்ப்ளைண்ட். அதுக்கு பேரு கவுண்டர் கம்ப்ளைண்ட். கவுண்டர் நினைச்சிட வேணாம், கவுண்டர் கம்ப்ளைண்ட். அப்ப கவுண்டு அதானே? அப்ப அது மாதிரி இங்க தொடர்ந்து செய்யறாங்க. அதெல்லாம் ஒழிக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த தருணத்தில் நான் சொல்றேன், இது நம்ம என்ன வார்த்தை இல்லை, இந்த வார்த்தையால் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோம். இல்லை, இப்போது இந்த வேங்கவயல் இஷ்யூன்றது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாறின ஒன்று. இன்றைக்கு கட்சி தொடங்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் கூட கிட்டத்தட்ட வேங்கவயலுக்கு போகிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அவர் போகிற ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு குற்றவாளிகள் இவர்கள் தான் சொல்லிட்டு காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்ததா தகவல் வருது. இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ கண்டிப்பாக முதலமைச்சருடைய பார்வைக்கு நிச்சயமாக இருந்திருக்கும், அவருடைய பார்வைப்படாமல் இருந்திருக்காது. அப்போ முதலமைச்சருடைய நேரடி பார்வை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்கப்படும். இவங்க தான் குற்றவாளிகள், அதுவும் பாதிக்கப்பட்ட தரப்பில் தான் குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமாக முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் நிச்சயம் நீங்களும் படித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், புரிந்திருப்பீர்கள். ஆனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. கூட்டணியில் இருக்கிறோம், நாகரிகம் கருதி அழகான சொல்லாடல்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது
தீண்டாமை பல வகையான தீண்டாமைகள் இன்று நேற்றல்ல புரட்சி அம்பேத்கரே பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா அவருடைய புரட்சி அம்பேத்கருடைய 9வது தொகுப்பை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்கிறேன். அதில் கடைசி பக்கத்தில், அதாவது கடைசி அத்தியாயத்தில் என்ன எழுதியிருப்பாரு, ஆட்டுக்குளம், மதுரை மாவட்டம் ஆட்டுக்குளத்தின் பக்கத்தில் அங்கே சாதி வெறியர்கள் குடிக்கிற தண்ணியில் அங்கே மலத்தை கலந்தாங்க. அதில் அப்படியே அடுக்கியிருப்பாரு. சாதி தீண்டாமை பல வகைகள் இருக்கு. பொருளாதார ரீதியாக ஒடுக்குவாங்க, அரசியல் ரீதியாக ஒடுக்குவாங்க, சமூக ரீதியாக ஒடுக்குவாங்க, அதாவது தொழிலாளிகள் மூலமாக ஒடுக்குவார்கள். பல 54 வகையான தீண்டாமை இருக்குதான். அதில் ஒரு தீண்டாமை தான் குளத்தில் இல்லை குடிக்கிற தண்ணியில் எதை கலக்கிறது, மலத்தை கலப்பது. தலைமுறை ஏற்கனவே நடந்திருக்குது. சாதி வெறியர்கள், சாதி புத்திக்காரங்க செய்திருக்கிறாங்க. புரட்சி அம்பேத்கருடைய 9வது தொகுப்பை தயவு செய்து பார்க்க வேண்டும். அந்த புத்திக்காரங்க அந்த எண்ணத்தில் வேங்கவயலில் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த குற்றவாளி என்று சுமத்தப்படுகின்ற ஒருத்தர் போலீஸு, ஒருத்தவன் படித்த இளைஞன், நல்ல ஆங்கில மொழியில் பேசக்கூடியவன். அப்போ இவங்கெல்லாம் நல்லா டெவலப் ஆகி வர்றேன், வெள்ளைப்பெண்டு வெள்ளை சட்டை மாட்டுறேன், சிறப்பாக இருக்கிறேன், விடுதலை சிறுத்தையாக இருக்கிறேன், பேரே வேங்கை வயல். வேங்கை வயல், வேங்கைனா என்ன, சிங்கம், ரைட்டா? சிறுத்தைன்னு ஒரு பேர் இருக்குது. அது மாதிரி இப்படி இருக்கிற இந்த இடங்கள்ல எல்லாம் நீ நல்லா டெவலப் ஆகி படித்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சாதி புத்தியில் அவங்க கலந்துருக்கிறாங்க. இதுக்கு எவிடன்ஸ் புரட்சியாளர் அம்பேத்கருடைய 9வது தொகுப்பு நான் உங்களுக்கு இப்போ அனுப்புவேன். நான் பேசும்போது சைடில் போடணும். ஏன்னா முதல்வருக்கு சொல்லியிருக்கேன்ல, ரைட்டா? அப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த புத்தி இருக்குது. அப்போ அந்த புத்தி இருக்கிறவங்க நீ கலந்துருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாது தான் குடிக்கிற தண்ணியில் தானே எப்படி கலப்பேன், எவனுமே செய்ய மாட்டான்ல. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்ன அப்படின்னு நேர்மையாக திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கை உண்மை என்றால் நீங்கள் தைரியமாக உங்கள் பக்கத்து உங்கள் போலீஸுக்காரங்க இல்லை உங்களுக்கு கீழே இயங்குபவர்கள் உண்மையில் அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள், உண்மையான ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கேன்னா சிபிசிஐ இதுக்கு என்ன இதுக்கு சிபிஐ இல்லை அதை என்ன பண்ண சிபிஐக்கு மாற்றுங்க. இல்லை தலைவர் திருமாவர்களே சொல்கிறாரு, இதில் இந்த சிபிசிஐடி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு தமிழக அரசே முன் மாற்றணுன்ற ஒரு முடிவுக்கு தலைவர் திரும்ப வரார் அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுடைய காவல்துறை தவறான குற்றவாளிகளை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்ல வராரு. இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? நான் வேணா படித்து காட்டுறேங்க தலைவர் சொன்ன கருத்தை. நிறைய பேர் இன்னைக்கு அதெல்லாம் இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும். இன்னும் இவங்க என்னமோ இந்த இதில் போய் திடுறாங்க. அவர் பேர் என்ன, சீமான் பிரச்சனையில் என்னமோ அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அதை எதிர்த்து எழுதுனாடே சும்மா விட்டு இப்படி சம்மந்தம் இல்லாமல் மேட்டில் தலையிடாமல் நம்ம பிரச்சனை, நம்ம மக்கள் பிரச்சனை இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தருணத்தில் விடுதலை சிறுத்தை சார்ந்த ஒவ்வொரு இளைஞனும் ஒற்றுமையாக இதற்கு நம்ம எதிர்த்து களமாட வேண்டும். இது நம்ம மாநிலத்திற்கே விடப்பட்ட சவாலாகத்தான் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞனை கருதுகிறது. எங்கள் தலைவருடைய அறிக்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அறிக்கை பாருங்கள் பிரதர், சும்மா சாதாரண அறிக்கை இல்லை, வரலாற்று பூர்வமான அறிக்கையை எங்கள் தலைவர் இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்றார்? வேங்கை வயல் வழக்கு காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது, நீதிமன்றத்துக்கே சொல்றாரு. அதே நேரத்தில் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும், விடுதலை சிறுத்தை கட்சியின் அறிக்கை. அவ்வளோதான் மேட்ரு. என்ன சொல்றாருன்னா இதை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது, இதை சிபிஐக்கு மாற்றுங்க விசாரணையை அப்படின்னு இந்த தலைவருடைய அந்த அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. நான் என்ன இப்போ தலைவர் திருமா சொல்லியிருக்காரு, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுமே ரொம்ப காட்டமாக இதுக்கான பதிவு பேட்டி ஒன்று பார்த்தேன். நான் இந்த சென்சிட்டிவான விஷயம் எப்படி ஒரு முன்மொழிவுக்கு வராங்க, இது கவர்மெண்ட்டுக்கு பேக் ஃபயர் ஆகுன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்களா? கூட்டல் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பீங்க, இதெல்லாம் கூட யோசிக்காமல் எப்படி முன்மொழிவுக்கு வராங்கன்னு கேட்குறேன். அதாவது நான் அவரை குறை சொல்லலை, தமிழக முதல்வரை குறை செய்யலை. தலைமுறையாக இந்த பயலுக்கு என்ன தலித்து தானே, என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு புத்தி இருக்குது, ஒரு பொது புத்தின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு பேச விடுங்க. பொது புத்தி எப்படின்னா அப்படியே யாரு தலித் தானே, என்ன பெருசாக கிழிச்சிருவாங்க, என்ன பெரிய அவங்களால பண்ண முடியும், போட்டு விடு, சும்மா அப்படியே கவுண்டர் அட்டாக் பண்ணி அவங்களே மாட்டி விடு அப்படின்ற அந்த பொது புத்தியில் வரப்பட்ட ஒரு தீர்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். சிபிசிஐடிலாம் முதல்ல யாரெல்லாம் இங்கே பாரு நீதிமன்றம் ஏற்றுக்கிறாருங்க, நீதிமன்றத்தில் தோற்று போயிரு, எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். நீதிமன்றம் அப்படியே வாங்கிட்டு பேப்பரை படிச்சுட்டு ஓகே வெரி குட், நீதிமன்றம் கேள்வி கேட்கும். நாங்கள் இன்னமும் நீதிமன்றத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இல்லை நீதிமன்றம் தான் ஒவ்வொரு முறையும் என்ன ஆச்சு, ஏன் லேட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்களே. எங்கள் ஐயா இருக்கிறாரு பாப்பா மோகன், நிச்சயமாக களமாடுவார், உண்மையான குற்றவாளியுடைய முகத்திரையை கிழிப்பார். தலித்துகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாவோ இல்லை அவங்கள துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை திமுகக்கோ எந்த ஆளுநர் அரசுக்கு இருந்தாலுமே கூட
தலித் மக்கள்லாம் சேர்ந்து நம்ம தோக்க வச்சிருவாங்க, ஒரு பெருவாரியான மக்களுடைய சக்தியை வந்து நம்ம இழந்துருவோம், ஆபத்தாவே முடிஞ்சிடும் அப்படின்ற எண்ணம் எப்படி இல்லாமல் இருக்கும்? அதாவது கேள்வி நீங்களே சிக்கலாக தான் கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் மனசு உடஞ்சி போய் நாங்கள் இருக்கிற ஏற்கனவே பீ தண்ணியை குடிச்சு விட்டோம், அதுக்கு எடுத்து சொல்கிறாங்க நீ தானே பீ தண்ணி நீ தானே கலந்தான்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இந்த சமூக விடுதலையில் நாங்கள் தோற்று போயிட்டோம்டா அப்படின்னு தோகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவா, அங்கே என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா அப்படின்னு ஏட்டி பூட்டியான கேள்வி கேட்டுக்கிறேன். நான் இந்த ஆட்சியே தலித் மக்களால் நம்ம இந்த ஆட்சி சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு, அந்த மக்களுக்கு எதிரான ஒரு செயல் வந்து நடந்திருக்கு, திருப்பி அந்த மக்களை நம்ம குற்றம் சொல்றதுக்கான முனைப்பில் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை செயல்படுதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பேக் ஃபேராக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான். தமிழக காவல்துறை மாபெரும் ஒரு தவறை செய்துவிட்டது. அதனால தான் சிபிஐக்கு மாற்ற சொல்றீங்க. மாபெரும் தவறு, இது சாதாரண தவறு இல்லை. ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி ஏதோ இந்த சேரியில் சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே கொண்டு போய் ஃபைல் பண்ணி பாதிக்கப்பட்ட தூக்கி உள்ளே போட்டு பல வரலாறு எடுத்து காட்டணுமா? சிபிசிஐடியால் தோற்கப்பட்ட எத்தனை நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கு இந்த மண்ணில், வரலாறு இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்பொழுது எவிடன்ஸ் கதை அவருடைய பேரை குறிப்பிட்டு பேசுனீங்க. அவர் வந்து சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தார், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மாதத்துக்கு 8லேருந்து 9 கொலைகள் வந்து நடக்கின்றது, பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஒரு கொலைகள் நடக்குது. அப்படின்றப்போ நம்ம வந்து யூபி மாப்பி தான் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மாநிலமாக பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடுமே அந்த ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதாங்க வருத்தம். பெரிய சோக கதை அதுதான். 9, 8லாம் இல்லை, 8, 9லாம் உங்களுக்கு ரெப்பார ஒழுங்கா சொல்லல. இந்த இன்னைக்கு 25 25ல மட்டும் 25ல மட்டுமே ஏறக்குறைய 20 வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்றாரு. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 8-7 கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்ல வர. அதை விட கூடுதுன்னு நான் சொல்றேன். அவர் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கிறாரு. அதை விட கூடுது. தலித்துகள் வந்து பாதுகாப்பாக பொறுங்க கேள்வி கேட்டீங்களா? பொறுங்க நெறியாளர் அவர்களை தயவு செய்து ரொம்ப கொடுமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. மனசு உடஞ்சி போய் பேசுகிறேன். எல்லாரும் வெட்டுறாங்க, குத்துறாங்க, மனுஷன் வாழ முடியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் ஒரு சின்ன பையனுக்கு மூத்திரத்தை ஊற்றி விட்டாங்க. திண்டுக்கல் சைடில் ஒரு தம்பியை வந்து வெட்டியை கொண்டு விட்டாங்க. இங்கே பெரம்பலூரில் ஒருத்தன் கழுத்தறுத்தை கொண்டு விட்டாங்க, மணிகண்டன்னு. போலீஸ்கார் அவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. இவன் செத்துட்டு போகிறேன், தலித்து நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி திடுறாங்க. இவன் பீ தண்ணியை குடிச்சிட்டு போகிறேன். எவ்வளோ பெரிய கொடுமைகள்! நான் சொல்கிறேன், ரெக்கார்டோட சொல்கிறேன். நீ சும்மா உடனே வந்து பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுலாம் தடுக்கப்படாது. எத்தனை பேர் நான் பேரோட சொல்கிறேன், இவன் நான் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும், அறிவு வேணும்ல. எத்தனை பேருன்னு பாருங்க, 1, 2, 3 நீங்கள் பாட்டுக்கு 9 முடிச்சுக்கிறீங்க. சும்மா ஒரு ரெக்கார்டு சொல்ல. நான் மாதத்துக்கு 8-9 நடக்குதுன்ற மாதிரி சொல்லி குறிப்பிட்டு அதை விட கூட தாங்க நடக்குது. இன்னைக்கு 25ங்க, 20 நடந்துருச்சுங்க. இது என்னங்க சொல்கிறீங்க? ரெக்கார்டோட சொல்கிறேங்க. சும்மா நம்ம போகிற போக்கில் வந்து அடிச்சு விட்றாலாம் விடுதலை சிறுத்தை இல்லைங்க. இதெல்லாம் வந்து கடுமையான வந்து விளைவை வந்து நிச்சயம் சந்திப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம் என்றான் வள்ளுவன். உண்மையிலே இந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள், அரசாங்கத்திற்கு பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இங்கே பாருங்கள், தமிழகத்தில் வந்து எங்கள் கட்சிக்காரன் பிசிக மாணவரணி பொறுப்பாளர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி நயினார் குப்பத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எடுத்துக்காட்டு, மதுரையில் வந்து ஒரு பட்டியல் இளைஞன் லவ் மேரேஜ் பண்ண அப்படின்றக்க ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள் 4 நாளைக்கு முன்னாடி. ஆவடி அருகே ரெட்டமலை சீனிவாசன் மற்றும் ஸ்டாலின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் அருமலை கோட்டை பாபநாசம் அருகில் தலித்து பறையர் சமூகத்தை சேர்ந்த அருணாச்சலம் என்கின்ற 62 வயது முதியவரை பீர் பாட்டிலே அடித்து குத்தி கொலை செய்திருக்கிறார்கள் ஜனவரி 20ஆம் தேதி. பாருங்க பிரதர், திருநெல்வேலி அருகில் தலித்து பெண் பாலியல் வன்புறவு செய்யப்பட்டிருக்கிறார், ஆனால் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் அகரமுத்துக்குமார் சாதிய வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் சங்கம்பட்டி ஆதிசேஷன் என்கின்ற சிறுவன் கடுமையான வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதே உசிலம்பட்டி இந்த மேட்டர். பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த தலித் இளைஞன் மணிகண்டன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியே போயிட்டே இருக்கு, நீண்டு போயிட்டே இருக்குது. இது பூரா இந்த வருஷம் அது சொல்லப்பட இந்த மாதம் 2025 தலித்துகளுக்கு எதிரான ஆண்டுகளாக அமைந்து விட்டதான்னு தோணுது. இப்போதே இந்த வருஷமே பிறந்திருக்கு. பிறந்ததுமே இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா இல்லை, டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், உங்களுடைய சமூக இழிவுகளுக்கெல்லாம் நீங்கள் துடைக்கணும்னா ஒன்றே அதிகாரத்தை அடையணும், அந்த அதிகாரத்தின் மூலமாக தான் அதில் தீர்க்க முடியுன்றதை டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது அதிகாரத்துக்கு போகிறதுக்கான வழியுமே அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இப்படியான கொடுமைகள் நடக்கும் பொழுது அதிகாரம் மாற்றம் தான் தீர்வாக இருக்குமா, இல்லை இந்த அதிகார வர்க்கமே சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கா? அதாவது நீங்கள் எல்லாமே கேள்வியே வந்து எப்படி கேட்குறீங்கன்னா,
நீங்க வந்து திமுகவை மையப்படுத்தி கேட்குற மாதிரி தெரியுது. இல்ல அரசு தான். நெறியாளர் அவர்களே, நான் சொல்ல கேட்டுங்க. எங்கள் தலைவர் சொன்னதே, புரட்சி அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி சொன்னதே, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு அமைச்சராக இருந்தோம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்டரை நாங்க எப்படி கையாளுவோம்? நேரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருப்போம்ல. ஒரு பேரை சொல்றேங்க, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர். கற்பனை பண்ணி பாருங்க, எவனாவது எங்க சாதி பிரச்சனை தூண்ட முடியுமா? எங்க வாழை ஆட்ட முடியுமா? ஒட்ட அறுக்க மாட்டோமா? அப்ப இந்த மக்களே நீங்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். ஏறக்குறைய 1 கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. ஓட்டு போடுற சமூகம், இனியாவது உங்களுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும். நம்மெல்லாம் ஓரணியில் திரள வேணும். திரண்டாதான் நமது மக்களுக்கான இன்னைக்கு விடுதலை வாங்கி தரும். இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? கூட்டணியில் தான் இருக்கிறான். நாங்கள் ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு இந்த கட்சி வெற்றி பெற்றிருக்குன்னு ஐபேக்கு சொல்லுது. இன்னைக்கு அவங்களே வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு குற்றத்தை சுமத்துகிறார்கள் என்றால் இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க நெறியாளர் அவர்களே. அது நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும். ஏங்க, சாதாரண ஒரு குடிமகனை நீயே குடிச்சிடா அப்படின்னு குற்றம் சுமத்துவது எவ்வளவு பெரிய கொடுமை! இது ஒரு வன்கொடுமைங்க. இதை ஒரு வன்கொடுமை என்று நான் சொல்லுகிறேன். இப்போ டாக்டர் திருமாவளவன் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னா இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுதான் உண்மை தாங்க. நீங்க அம்பேத்கர் சொல்றதுக்கான அம்பேத்கர் என்ன சொல்றாரு? ஆட்சியில் அதிகாரத்தில் போய் உட்காருங்க, அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் எது? ஆட்சி அதிகாரம் தான் சொல்றாரு. அப்ப அதை நோக்கி தான் பயணிக்கணும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து மற்றவர்கள் அமைச்சராகணும், மற்றவர்கள் முதல்வராக வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்க முடியும்? இனி நாங்களும் முதல்வராகிறோம். அப்பதான் எங்க மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்ற நாங்கள் ஒரு முடிவு கூட வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைவதாகவே நான் கருதுகிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.